லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரவுலட் சத்தியாகிரகா பற்றி பார்த்தோம். இப்போ கிலாஃபட் இஷ்யூ பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காந்திஜி வந்து ரவுலட் சத்தியாகிரகாவை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காந்திஜி வந்து புரிஞ்சுப்பாரு, நம்ம வந்து இந்தியன்ஸில் எஸ்பெஷலி இந்த முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் எல்லாம் யுனைட்டடாக தான் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து பண்ண முடியும். நம்ம யூனிட்டி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து முடிய போகிற ஸ்டேஜுக்கு வருது. பிரிட்டிஷ் என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமான் எம்பையர் டர்க்கியில் வந்து ஆட்டோமான் எம்பரர் தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை. டிஃபீட் பண்ணதோட ஸ்டாப் பண்ணாமல் ஒரு ரூமர் வேற மக்களுக்குள்ள, அந்த டர்க்கி மக்களுக்குள்ள ஒரு ரூமர் வேற ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஆட்டோமான் கிங்கை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ட்ரெட்டியில், பீஸ்ஃபுல் ட்ரெட்டியில் வந்து சைன் வாங்குறாங்க. அது பிரகாரம் இனிமேல் வந்து அந்த ராஜாவோட எல்லா அதிகாரமுமே வந்து போயிடுச்சு, இனிமேல் பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. அதை வந்து அங்கே இருக்கிற அந்த ஆட்டோமான் எம்பரரோட அந்த சிட்டிசன்ஸ், அந்த முஸ்லீம் பீப்புள் வந்து அதை லைக் பண்ணலை. ஸோ அவங்க வந்து அதை யூகேயை வந்து எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு டர்க்கியில் இருக்க இந்த பிரச்சனைக்கு நம்ம இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து கிலாஃபட் கமிட்டி அப்படின்ற ஒன்று பாம்பேயில் வந்து 1919 மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட லீடர்ஸ் யாருன்னா முகமது அலி, சௌகத் அலி, 2 பிரதர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காந்திஜியை போய் மீட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஹெல்ப் கேட்குறாங்க. காந்திஜியும் இப்படி ஒரு மொமெண்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் உடனே நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதோட சொன்னதோட அவர் ஸ்டாப் பண்ணல. உடனே வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. கல்கத்தாவில் 1920 வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு, ஆல்மோஸ்ட் இன் செப்டம்பர் மந்த். அங்கே வந்து அவர் காந்திஜி வந்து எல்லா காங்கிரஸ் லீடர்ஸையுமே வந்து கன்வைன்ஸ் பண்ணிடுறாரு, நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோன்னு. ஃபைனலாக வந்து காங்கிரஸ் லீடர்ஸும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மொத்த காங்கிரஸ் டீமுமே அந்த கிலாஃபட் கமிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி கிலாஃபட் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் த கிலாஃபட் இஷ்யூ. தேங்க்யூ.